மதுபான கொள்ளை முறைகேடு தொடர்பாக சிபிஐ பதிவு செய்த வழக்கிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்ட நிலையில் ஆம் ஆத்மி அலுவலகத்திற்கு செல்லும் அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிச்சிட்டு வராங்க. அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், தற்பொழுது இங்கு தொண்டர்கள் கெஜ்ரிவாலுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மேலும் நிலவரம் என்ன, பதிவு செய்யுங்க. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக சிபிஐ தாக்கல் செய்த வழக்கிலிருந்து டெல்லியினுடைய முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோதியா உள்ளிட்டோரை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விடுவித்து இன்று காலை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு ஆம் ஆத்மி தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று காலை செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால், நீதி வென்றிருக்கிறது, நான் நேர்மையானவன் என்பது நிரூபணமாகி இருக்கிறது என்று கண்ணீர் மல்க தெரிவித்தார். இந்த நிலையில் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்காக அவர் தன்னுடைய வீட்டில் இருந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய வீடு தொடங்கும் அந்த இடத்திலிருந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய அலுவலகம் வரை திரண்டிருக்கக்கூடிய ஏராளமான ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர். திறந்தவெளி ஜீப்பில் நின்றபடி அவர் தற்போது அந்த தொண்டர்களுடைய அன்பையும் வரவேற்பையும் அவர் பெற்று வருகிறார். ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், பட்டாசு, வான வேடிக்கை என அந்த இடமே களை கட்டி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் ஒரு கட்சி எப்படி கொண்டாடுமோ அந்த அளவுக்கு அந்த கொண்டாட்டம் அங்கு களை கட்டி இருக்கிறது. இது தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு காரணமாகத்தான் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் ஆட்சி இழந்ததோடு மட்டுமல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலே அவர் போட்டியிட்ட புதுடெல்லி சட்டப்பேரவை தொகுதியில் தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. தற்போது நீதிமன்றம் விடுவித்திருப்பதன் மூலம் தன் மீதான கரை நீங்கி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அமித்ஷாவும் மோடியும் தங்களுக்கு எதிராக சதி செய்ததாகவும், தங்களுக்கு எதிராக இந்த செய்யப்பட்ட அந்த வழக்கு என்பது ஒரு கட்டுக்கதை, புனையப்பட்ட வழக்கு, தற்போது நீதி வென்றிருப்பதாக பத்திரிகையாளர் மத்தியில் பேசி வரக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்து வருகிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.